திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். இந்த ஒரு பழமொழிக்குள் நமது சான்றோர்கள் மறைத்து வைத்திருக்கும் ஆன்மீக ரகசியம் மிகவும் ஆழமானது. காலத்தின் ஓட்டத்தை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் நம் முன்னோர்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை என்னவென்றால், காலத்தை மதித்தால் வாழ்க்கை வளரும். அந்த காலத்தை அளந்து காட்டும் தெய்வீக கணக்கே பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் உள்ள 5 அங்கங்கள்: திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 அங்கங்களும் சேர்ந்து ஒரு நாளின் ஆன்மீக சக்தியை நிர்ணயிக்கின்றன. அதில் மிக முக்கியமானது திதி. திதி என்றால் என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள கோணத் தொலைவை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவது தான் திதி. அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில் இணைந்து இருக்கும். அன்றே புதிய திதி சுழற்சி ஆரம்பமாகிறது. அதன் பிறகு சந்திரன் மெதுவாக வளரத் தொடங்குகிறான். இதனால் உருவாகும் வளர்பிறை காலம் சுக்லபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அமாவாசையிலிருந்து வரும் 15 திதிகள் வளர்பிறை சுக்லபட்சம். பௌர்ணமியிலிருந்து வரும் 15 திதிகள் தேய்பிறை கிருஷ்ணபட்சம். இவ்வாறு ஒரு மாதத்தில் மொத்தம் 30 திதிகள் நடைபெறுகின்றன. திதியின் ஆன்மீக ரகசியம்: நமது முன்னோர்கள் ஒரு முக்கியமான பழக்கத்தை கடைபிடித்தனர். தினமும் காலையில் எழுந்தவுடன் பஞ்சாங்கத்தை பார்த்து அன்றைய திதியை சொல்லுவார்கள். அதற்கு காரணம் உண்டு. சாஸ்திரம் கூறுவது: திதியைச் சொன்னால் செல்வம் பெருகும், வாரத்தைச் சொன்னால் ஆயுள் வளரும், நட்சத்திரத்தைச் சொன்னால் பாவங்கள் நீங்கும், யோகத்தைச் சொன்னால் நோய்கள் அகலும், கரணத்தைச் சொன்னால் காரியங்கள் நிறைவேறும். இந்த 5 அங்கங்களையும் சொல்லிவிட்டு பின்னர் ஸ்நானம் செய்து நித்திய கர்மாக்களை செய்வது வாழ்க்கையில் நன்மையை அளிக்கும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. திதி நித்யா தேவிகளின் தெய்வீக மகிமை. ஸ்ரீவித்யை மரபில் லலிதா பரமேஸ்வரி மிக உயர்ந்த சக்தியாக போற்றப்படுகிறாள். அவள் ஸ்ரீசக்கர ரூபத்தில் உலகை அருளால் காக்கும் பராசக்தி. அந்த பராசக்தியின் அமிர்த கலைகள் 15 பாகங்களாக பிரிந்து ஒவ்வொரு கலையும் ஒரு தேவியாக வெளிப்பட்டு 15 நித்யா தேவிகளாக லலிதாம்பிகையைச் சுற்றி அமர்ந்திருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த தேவிகளே திதி நித்யா தேவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 15 தேவிகளுக்கும் தலைவியாக மகா நித்யா அதாவது அம்பிகை லலிதா பரமேஸ்வரி திகழ்கிறாள். அந்தந்த திதிகளில் அந்தந்த தேவதைகளை மனமாற வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும், வறுமை விலகும், மன அமைதி கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும், தொடங்கிய காரியங்கள் வெற்றி பெறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வளர்பிறை திதிகளுக்குரிய தெய்வங்கள்: பிரதமை குபேரன் பிரம்மன், துவிதியை பிரம்மன், திரிதியை சிவபெருமான் கௌரி அம்மன், சதுர்த்தி விநாயகர் யமதர்மன், பஞ்சமி திரிபுரசுந்தரி, சஷ்டி செவ்வாய் பகவான், சப்தமி இந்திரன் முனிவர்கள், அஷ்டமி கால பைரவர், நவமி சரஸ்வதி, தசமி வீரபத்திரர், ஏகாதசி மகாவிஷ்ணு ருத்ரன், துவாதசி பெருமாள், திரையோதசி மன்மதன், சதுர்த்தசி காளி, பௌர்ணமி லலிதாம்பிகை. தேய்பிறை திதிகளுக்குரிய தெய்வங்கள்: பிரதமை துர்கை, துவிதியை வாயு பகவான், திரிதியை அக்னி, சதுர்த்தி விநாயகர் யமதர்மன், பஞ்சமி நாக தேவதைகள், சஷ்டி முருகப்பெருமான், சப்தமி சூரியதேவன், அஷ்டமி மகாருத்ரன் துர்கை, நவமி சரஸ்வதி, தசமி துர்கை யமதர்மன், ஏகாதசி சிவபெருமான் மகாவிஷ்ணு, துவாதசி சுக்கிரன், திரையோதசி நந்தி, சதுர்த்தசி ருத்ரன், அமாவாசை காளி பித்ருக்கள். பிறந்த திதியின் மகத்துவம். ஒரு மனிதன் பிறந்த நாள் முக்கியமானது போலவே பிறந்த திதியும் மிகவும் முக்கியமானது. அவரவர் பிறந்த திதியை அறிந்து கொண்டு அந்த நாளில் விரதம் இருப்பது, தீபம் ஏற்றுவது, அந்த தெய்வத்தை தியானிப்பது, மந்திரம் ஜபிப்பது, இவற்றைச் செய்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மெதுவாக நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் தான் சான்றோர்கள் சொன்னார்கள்: திதியை அறிந்தவன் வாழ்க்கையை அறிந்தவன். ஏனெனில் காலத்தை மதிப்பவன் விதியையே மாற்ற முடியும். அதனால் தான் நம் முன்னோர்கள் கூறிய அந்த மாபெரும் வார்த்தை: திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.